ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமுதா சமையல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க, ஆல்னு கொடுத்துருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டைகோஸ் நான் காய் சீவத்துலேயே சீவிட்டேன். குடமிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் கேரட் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சிக்கனை சிக்கன் பக்கோடா மாதிரி நம்ம நார்மலாக சிக்கன் பக்கோடா போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் என்னோடய சிக்கன் பக்கோடா ரெசிபியை இன்னும் பார்க்கலன்னா மேலே லிங்க் தரேன் ஐ பட்டனில், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். போன்லெஸ் சிக்கனாக எடுத்து இந்த மாதிரி சிக்கன் பக்கோடா போட்டு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரைட் ரைஸை சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு கடாய் வச்சு நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது இரும்பு கடாய் ஒன்று வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 முட்டை அளவுக்கு எடுத்து அதை நல்லா மஞ்சத்தூளும் சில்லி பவுடர், உப்பு இது 3 மட்டும் தான் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் ஸ்க்ராம்பிள்டு எக்கு மாதிரி செய்ய போகிறேன். கடைசியாக தான் நான் ஃப்ரைட் ரைஸ் சேர்க்க போகிறேன். எந்த மசாலாவும் சேர்க்காம வெறும் மஞ்சத்தூள், உப்பு, சில்லி பவுடர் இது 3 மட்டும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக காயில் போடுறதுனால போடலாம். இந்த மாதிரி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது முட்டை பொரிச்சு ரெடியாக இருக்குது. இதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காயை 1 பை 1 சேர்த்துக்கலாம். நீங்கள் பீன்ஸு, கேரட்டு, முட்டைகோஸு, கேப்சிகம் எது வேணால் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம் இது 3 மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இந்த காய்க்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா காயை ஃப்ரை பண்ணுங்கள். காய் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 70% வெந்தாலே போதும். அது நம்ம கடிக்கும் போது கிறிஸ்பியாக இருக்கும். எப்போவுமே இந்த ஃப்ரைட் ரைஸில் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஓரளவுக்கு காயெலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாலே நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இந்த காய்கறியோட. இன்றைக்கி நிறைய சாஸ் சேர்க்கல. நான் ரெட் பெப்பர் சாஸ் சேர்க்குறேன். இன்றைக்கி பெப்பருக்கு பதிலாக ரெட் பெப்பர் சாஸ் சேர்க்குறேன். சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சில்லி சாஸ் இல்லை சோயா சாஸ் ரெண்டும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. நான் இன்றைக்கி ரெட் பெப்பர் சாஸும் டொமேட்டோ சாஸும் சேர்க்குறேன். இப்போது டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் சேர்த்தாலும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் டொமேட்டோ சாஸு, ரெட் பெப்பர் சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் சேர்த்துக்கோங்க. இல்லை டைரெக்டாக பெப்பர் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போது அப்புறம் பாஸ்மதி ரைஸ் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி ஆற வச்சுருக்கிறேன். ஆற வச்சு அதுக்கப்புறம் சேருங்க. சுட சுட சேர்த்திங்கன்னா சாதம் உடஞ்சிரும். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் கடையெல்லாம் பார்ப்போம் இல்லையா, ஃபாஸ்ட்டாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குவாங்களே, அது மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். ரைஸை உடைக்காமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம பொரிச்சு வச்ச எக்கையும் இப்போ கடைசியாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம்.
நீங்கள் ரெட் பெப்பர் சாஸ் ஆட் பண்ணனா பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். ஒரு சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி கிடச்சிச்சு.